நடுவே தனித்துவான மாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள், தொடர்ந்து 21, 22, 23 ஆக 18 வசனங்களை வேத பகுதியாக வாசிக்க கேட்டோம். அதில் 30க்கு அதிகமான பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 35 பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று கூட இருக்கு. ஆனால் வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட இப்படி பெயர்கள், குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்ட பெயர்களின் பட்டியல் இதோடு கூட முடியலை. This list is not totally comprehensive. There are many more passages. நம்ம வேதத்தில் there are many more passages recording அநேக வேத பகுதிகள், அநேகருடைய பெயர்கள், அவருடைய சேவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. என்ன சேவை செய்தாங்க? பவுல் இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போதே, when Paul begins this epistle, அவருடைய அழைப்பு, அவருடைய ஊழியம், அதை அவர் பதிவு செய்கிறார். பாருங்க, ரோமர் 1:1 வாசிங்க. ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும். அவர் யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். இன்றைக்கி ஊழியக்காரன் நம்ம ஏதோ ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். எல்லாம் ஊழியக்காரங்க. பிரியமானவர்களே, ஊழியக்காரங்களை நம்ம மதிக்கிறது நல்லது தான். ஆனால் வேதத்தில் அந்த ஊழியக்காரன் என்ற சொல்லினுடைய பொருள் கொத்தடிமைன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் சர்வெண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த சர்வெண்ட் என்பது இட் வாஸ் ஈக்குவல் டு ஸ்லேவ். அவங்க எந்த உரிமையும் கிடையாது. பாண்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லலாம், கொத்தடிமை. அப்போ ஊழியக்காரர்கள் அதை அறிந்திருக்கணும். ஊழியக்காரங்கிறத நான் ஒரு நாள் அதை பெருமையாக நினச்சதில்லை. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய கொத்தடிமை, இயேசு கிறிஸ்துக்கு அடிமை. எனக்குன்னு இந்த உரிமையும் கிடையாது. வானா வரப்போகிறேன், போனால் போக போகிறேன், இந்த ஊழியத்தை செய்யணும் செய்ய போகிறேன், நாளைக்கு இந்த ஊழியத்தை விட்டு நீ இங்கே போன்னு சொன்னால் நான் போக போகிறேன். இது அவருடைய ஊழியம். நான் அவருடைய வேலைக்காரன். வேலைக்காரன் என்றால் இன்றைக்குள்ள பெய்டு சர்வெண்ட் அல்ல. ஹி இஸ் அ பாண்ட் சர்வெண்ட், கட்டப்பட்ட ஒரு வேலைக்காரன். இன்றைக்கி வேலை வேண்டாம்னா ஒரு வார்த்தை, பேப்பர் போட்டு வந்துட்டேன், பேப்பர் போட்டு வந்துட்டேம்பாங்க. சில இடத்துல ஒரு 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்துட்டு போவாங்க. இன்னும் சில இடத்துல சொல்லாமல் கொள்ளாமலே போயிடுவாங்க. ஏன்னா வரல. பாண்ட் சர்வெண்ட் அப்படி போக முடியாது. ஹி வாஸ் பவுண்ட். அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகவும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும். கால் டு பி. அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. இந்த அப்போஸ்தலெலாம் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு டைட்டில் மாதிரி போடுறாங்க. அப்போஸ்தல் என்று சொன்னால் தபால்காரன், மெசேஞ்சர். அதில் தான் நம்ம போஸ்ட்டுங்கிற வேர்டு வந்துச்சு. போஸ்ட் எல். அன்றைக்கி போஸ்ட் என்று சொன்னால் இப்போ நம்ம லைட் போஸ்ட் இருக்கு, அதே மாதிரி சென்ட்ரி போஸ்ட் இருக்கும். அந்த சோல்ஜர்ஸ் ஒவ்வொரு இடத்துல நிறுத்தப்பட்டிருப்பாங்க. அங்கே ராஜாட்டிலேருந்து இல்லாவிட்டா செக்ரட்டரியேட்லேருந்து வர்ற ஒரு மெசேஜை முதல் போஸ்ட்டில் இருக்கவன்ட்ட கொடுக்கணும். அவன் அது அடுத்த போஸ்ட்டில் இருக்கவன்ட்ட கொடுப்பான். அவன் அது அடுத்த போஸ்ட்டில் இருக்கவன்ட்ட கொடுப்பான். அதில் இருந்தால் போஸ்ட்மேன், போஸ்டல் டிபார்ட்மெண்ட், போஸ்ட் என்ற பெயர் வந்தது. போஸ்ட் என்றால் போஸ்டை கொடுக்கிறவன், தபாலை கொடுக்கிறவன். ஆங்கிலத்தில் அதை குறிப்பிடும்போது இந்த எல்இ என்ற சொல் எல்லாத்துலேயும் வரும். சட்டில், மெட்டல்.
நிறைய வார்த்தையில் பார்த்திங்கன்னா எல்இன்னு முடியாது, செய்கிறவன். போஸ்ட் எல், அந்த தபாலை கொடுக்கிறவன், தேவனிடத்திலிருந்து வருகிற மெசேஜை கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கிறவன். போஸ்டல். நான் எனக்கு கர்த்தர் அந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. நான் அவருடைய சர்வெண்ட்டாக இருக்கிற எனக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அவர் தருகிற செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு கொடுக்குற அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறார். என்ன செய்தியை நான் கொண்டு கொடுக்குறேன் வாசியுங்கள். தேவனுடைய சுவிசேஷத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவனுமாக. எனக்கு அவர் கொடுத்துருக்கிற மெசேஜ் என்ன போஸ்ட் கொடுத்துருக்காரு, என்ன போஸ்ட்டை கொண்டு நான் கொடுக்குறேன். தேவனுடைய குட் நியூஸ், நற்செய்தி. இவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்கி, இயேசு ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டாகுது. நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றுள்ள அல்ல, இப்போ நமக்கு அவர் கிருபை தந்திருக்காரு. கிருபையினால் நம்ம பாவத்தை ஜெயிக்கிறோம். நீங்கள் பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு நல்ல செய்தி. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு கொத்தடிமையாக தேவன் தருகிற நல்ல செய்தியை கொண்டு கொடுக்கிற ஒரு தபால்காரனாக நான் இருக்கிறேன். தன்னை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்குறேன். நான் யார்? இதில் அப்போஸ்தலர் என்று சொல்வதிலும் பெருமை கிடையாது, ஊழியக்காரன் என்று சொல்வதிலும் பெருமை கிடையாது. இதெல்லாம் இன்றைக்கு வந்த ஒரு பிரியமானவர்களே, இந்த தமிழ் சொல்லை பயத்தோடு பயன்படுத்தி தற்குறித்தனம், ரொம்ப தற்குறியாக இருக்கிறாங்க. தற்குறித்தனம் என்று சொன்னால் அவனே தனக்காக குறித்து வைத்துக் கொள்வது, அவனை தன்னை அப்படி நினைத்து கொள்வது, அதுதான் தற்குறி. பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர் என்று சொல்வதிலும் பெருமை கிடையாது, ஊழியக்காரன் என்று சொல்லுவதிலும் பெருமை கிடையாது. அப்போ அவனுடைய வேலையை பற்றி அங்கே சொல்லுகிறார். இன்னும் அநேகரை பற்றி அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. பிலிப்பியர் 2:25 வாசிங்க. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிரோ தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அங்கே பார்க்குறோம் எப்பாப்பிரா தீத்துவை குறித்து ஒரு அநேக விளக்கங்களை கொடுக்க. எப்பாப்பிரா தீத்து எப்படிப்பட்டவன், அவன் யார், இப்படி அநேகரை பற்றி சொல்லியிருக்கு. இந்த ஒரு ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் மாத்திரமே அநேக பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு வேத பாடம் இருக்குது அப்படின்னீங்கன்னா, வேதாகமத்தினுடைய எல்லா பகுதிகளும் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு அருளப்பட்டிருக்கு. அப்படி தான் நம்ம பிலீவ் பண்ணுறோம். வேதாகமத்தினுடைய எல்லா பகுதிகளும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அருளப்பட்டிருக்கு. அப்படி இருக்குமேயானால் இந்த வேத பகுதியும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கு. தேவ ஆவியினால் ஏவப்பட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கு. எப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். பிரியமானல ஒவ்வொருவரை பற்றி அவர் சொல்லும்போது ரோமாபுரியில் உள்ள சில விசுவாசிகள், இப்போ கர்மேல் விசுவாசிகள் இருக்கீங்க, அதே மாதிரி ரோமாபுரியில் உள்ள சில விசுவாசிகளை பற்றி பவுல் சொல்லும்போது அவருடைய அன்பு, அவர்களுடைய கரிசனை, அவர்கள் செய்த கிரியைகள், இவைகளெல்லாம் நினைவு கூர்ந்து எழுதுகிறார். எதற்காக இதை எழுதுகிறார்? இது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தான் எழுதப்பட்டிருக்கணும். தேவ ஆவியினால் எழுதப்பட்டு பவுல் இதை பதிவு செய்திருந்தார் என்றால் இவைகள் நம்முடைய பக்தி விருத்திக்காக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இதை அங்கீகரித்தபடியினால இதெல்லாம் நமக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் அவைகளை ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நம்ம கொள்ளலாம். இவங்களெல்லாம் பற்றி படிக்கும், எப்பாப்பிரா தீத்தை பற்றி படிக்கிறோம். அவங்க என்ன செய்தாங்க, எப்படி இருந்தாங்க, இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உண்டாக்குது. இதே மாதிரி பரலோகத்தில் அநேகருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 12,
From verse 22. நீங்களோ ஆ. சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களினிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர். முதற் பேரானவர்கள் என்று சொன்னால் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். இவங்க பேர்களெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புஷ்பராஜ் என்னென்ன காரியங்களை செய்தார், சுந்தர்லால் என்னென்ன காரியங்களை செய்தார், பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். இயேசு சொல்கிறார் பாருங்க, லூக்கா 10:20, லூக் சாப்டர் 10 verse 20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல். ஏதோ நான் ஜெபம் பண்ணேன்னா பிசாசு ஓடுது, நான் கை வச்சோன்னே பத்துன்னு கீழே விழுறாங்க, விழலைன்னா பிடிச்சி தள்ளிடணும், அவ்வளோதானே. நான் இந்த ஆவியை பார்த்து போன்னு சொன்னால் போகுது, இந்த ஆவியை பார்த்து வான்னு சொன்னால் வருது. இந்த ஆவிகள் இப்படியெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடக்குது என்று சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். உன் பேர் பரலோகத்தில் எப்படிடா எழுதியிருக்கு? அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு எழுதியிருக்கா? ஏன்னா அவனுடைய நாமத்தில் அதிசயங்களை செய்தோம், அற்புதங்களை செய்தோம், மரித்தோரை உயிரோடு எழுப்பணும். ஆண்டவர் சொல்கிறார் அவங்கள பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள்ங்கிறார். அப்போ அங்கே மரித்தோரை எழுப்பின அவங்களுடைய செய்கை என்ன? அக்கிரம செய்கை. பிசாசுகளை துரத்தில் அவங்களுடைய செய்கை என்ன? அக்கிரம செய்கை. இன்றைக்கி உலகத்தில் பெரிய பெரிய மிராக்கிள் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பரலோகம் என்னையா எழுதியிருக்கு உன்னை பற்றி? பெரிய மிராக்கிள் ஒர்க்கர்னு எழுதியிருக்குதா? பிசாசுகளை துரத்துகிற வல்லமை பெற்றவர்னு எழுதியிருக்குதா? அக்கிரம செய்கைக்காரன்னு எழுதியிருக்குதா? பரலோகத்தில் எப்படி ரெக்கார்டாக இருக்கு? இங்கே தேவனுடைய வல்லமை பெற்ற தீர்க்கதரிசி அப்படின்னு நான் போர்டு போட்டுக்கலாம், வால் போஸ்ட் போட்டுக்கலாம், வெட்டூர் வைக்கலாம், பேனர் வைக்கலாம். பரலோகத்தில் என் பேர் எப்படி எழுதியிருக்கு? அழுது ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வாரம். ஏன் பேர் பரலோகத்தில் எப்படி எழுதியிருக்கு? ஆவியில் உங்களுக்கு கீழ்ப்படுறதுக்காக சந்தோஷப்படாதீங்க. போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, பிசாசெல்லாம் துரத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதுக்காக சந்தோஷப்படாதீங்கடா. உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. வாசிக்கிற மல்கியா 3:16 வாசிங்க. மலாக்கி சாப்டர் 3 verse 16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன ஞாபக புஸ்தகம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், அவங்கள பற்றி ஒரு ரெக்கார்டு இருக்குங்க. புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். அவன் இப்படி கஷ்டப்பட்டான், இப்படி பாடுபட்டான், இப்படி வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டினான். அங்கே அந்த புக்கில் என்ட்ராகுது, அந்த டைரியில் என்ட்ராகுது. சிலருக்கெல்லாம் டைரி எழுதுகிற வழக்கம் இருக்கும். டைரி எழுதுவாங்க, யார் எவ்வளோ கொடுத்தா, யாருக்கு என்ன கொடுக்கணும், இன்றைக்கி என்ன செய்தேன் எழுதி வைக்கிறாங்க. பரலோகத்தில் கர்த்தருக்கு பயப்படுறவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களை பற்றிய புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபக புத்தகம் இருக்குது. அதான் தானியேல் சொல்கிறார், 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அங்கே புஸ்தகங்கள் இருக்குயா, ஜீவ புஸ்தகம் இருக்கு, ஞாபக புஸ்தகம் இருக்கு. அவருக்கு முன்பாக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் கூட வாசித்து உள்ளே போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அங்கே புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கு பிரதர், இந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கு நீ என்ன செய்த, என்ன செய்யலை,
அந்த கிரியைகளுக்கு தக்கதாக உனக்கு பலன் கிடைக்கும். அந்த கிரியைகளுக்கு தக்கதாக உனக்கு பலன் கிடைக்கும். நீ என்ன செய்த, நீ எப்படி நடந்துக்கிட்ட, எப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, இல்லை வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மாதிரி நடிச்சியா, மற்றவங்கள ஏமாத்தின, இல்லை ஒன்னே நீ ஏமாற்றிக்கிட்டியா, எழுதி வச்சிருக்கேன். பிலிப்பியர் 4:3 கூட வாசிப்போம். பிலிப்பியர் 4:3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிலேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இப்போ நான் சொல்கிறேன் யாரையே பற்றி, சுவிசேஷ விஷயத்தில் நற்செய்தியை பிரசங்கிக்கிற காரியத்தில் அவர்கள் என்னோடு கூட, 2 பேரை வச்சுக்கலாம், அவர்கள் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. இப்போ என் கூட ஊழியத்தில் யார் ரொம்ப பிரயாசப்படுறீங்க? என்னோடு கூட ஊழியத்திலே பிரயாசப்படுகிற உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இவன் நம்ம வாசித்த வேத பகுதி ரோமர் 16 கிட்டத்தட்ட 30-35 நாமங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த நாமங்கள் எல்லாம் பற்றி படிக்கலை. எதற்காக அந்த நாமங்கள் பதிவு செய்யப்பட்டன அப்படிங்கிறத நான் உங்களோடு கூட சுருக்கமாக ஒரு 12 காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது 13ஆம் வசனம் வாசியுங்க. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும். இப்போ இவங்க பெயர்களை அப்போ வச்சுக்கலாம். இவங்க யார்? கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மளை குறித்து பரலோகம் சொல்லணும். இங்கே வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அங்கே இருந்த ரூபை பற்றி சொல்கிறார், அவனுடைய தாயை பற்றி சொல்கிறார், ரூபை பற்றி அவனுடைய தாயை பற்றி சொல்கிறார். யார் இவங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏதோ நான் கோயிலுக்கு போகிறேன், அப்படியே போயிட்டு காணிக்கப்பட்டு வருவேன், ஐயாட்ட போய் ஜெபம் பண்ணிக்குவேன். இல்லை, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவன் ஆபிரகாமை ஒரு பர்பஸ்க்காக தெரிந்து கொண்டார். பூமியில் உள்ள சகல ஜாதிகள் அவனுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் எவ்வளவோ பெண்கள் இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார். இந்த ஞானஸ்தான சத்தியத்தை வெளியே கொண்டு வர தேவன் யோவானை தெரிந்து கொண்டார். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் பவுலை தெரிந்து கொண்டார். ஒன்று எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டார்? ஒன்றா அவர் சூஸ் பண்ணியிருக்க பர்பஸ் என்ன? ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. உங்களை பற்றி சொல்லும்போது, நான் ரூஃபஸை இதுக்காக தெரிந்து கொண்டேன், நான் லியோவை இதுக்காக தெரிந்து கொண்டேன். சகோதரி உங்கள் பெயர் வச்சு யோசித்து பாருங்கள். நான் யுவராஜை இதற்காக தெரிந்து கொண்டேன். அங்கே ரூபினுடைய தாயை பவுல் எழுதியிருக்கார். பரலோகத்தில் உங்களை பற்றி என்ன எழுதியிருக்கு? இது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காக இது எழுதப்பட்டிருக்கு. ரூபு தெரிந்து கொள்ளப்பட்டவன் போல் நான் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹேஸ் த லார்ட் chosen me for a purpose. இது முதலாவது நினைங்க. ரெண்டாவது ஒரு வார்த்தை இங்கே பார்க்குறோம். 15ஆம் வசனம் வாசிங்க. பிலோலோகையும் யூலியாலையும் நேரேயையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோரையும் வாழ்த்துங்கள். ரெண்டாவது ஒரு சொல் சிலரை பற்றி அங்கே எழுதியிருக்கு, பரிசுத்தவான்கள். இது எல்லாமே நமக்கு வரணும்னு நான் விரும்புகிறேன். பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட நம்ம எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தம் செயின்ஸ். ஹேகியோஸ் என்ற சொல்லினுடைய பொருள் செப்பரேட்டட் ஃப்ரம், செட் அபார்ட், சாங்டிஃபைட் அன்டு. பிரித்தெடுக்கப்பட்டு, பிரதிஷ்டை பண்ணப்பட்டு, அதற்காக சுத்திகரிக்கப்பட்டு இருக்குது.
பரிசுத்த வஸ்திரம், பரிசுத்த இடம், பரிசுத்த நாள், பரிசுத்தம். எளிமையாக புரிந்து கொள்ளணும்னா இப்போ சொல்கிற உதாரணம், திருவிருந்து கொடுக்க ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அந்த பாத்திரத்தை மற்ற பாத்திரங்களோடு கூட நம்ம வைக்கிறது இல்லை. மற்ற பாத்திரங்கள், பாத்ரூம் பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்களோடு வைக்கிறது இல்லை, பிரித்து வைக்கிறோம். பிரித்து வைக்கிறது மாத்திரமல்ல, அதை திருவிருந்த பர்பஸுக்காகவே பிரதிஷ்டை பண்ணுறோம், அர்ப்பணிக்கிறோம். யாரோ வீட்டுக்கு வந்தோன்னா அதில் காஃபி கொடுக்க மாட்டோம், அதில் ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டோம், அதில் சப்பாத்தி கொடுக்க மாட்டோம். பிரித்து வைக்கிறோம், ஒரு பர்பஸ்க்காக அதை டெசிக்னேட் பண்ணி வைக்கிறோம். மூன்றாவது, அதற்கேற்ற ஒரு சுத்தாங்கத்தை அதுக்கு கொடுக்குறோம். அதான் பரிசுத்தம். அவன் நம்மளை பார்த்தா கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதற்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அதற்கேற்ற ஒரு சுத்தாங்கத்தோடு கூட இருக்கிறவர். கடந்த வாரமாக அதுக்கு முன்பாக கூட நான் சொன்னேன், நமக்கென்று ஒரு ஐடி வேணும். ஒரு போலீஸ்காரரை பார்த்தா இவங்க போலீஸ், ஒரு இராணுவ அதிகாரை பார்த்தா இவங்க இராணுவ அதிகாரி, அதில் நேவலாக, ஏர்ஃபோர்ஸாக, மிலிட்ரியாக, ஆர்மியாக தெரியுது. இது ரயில்வேயில் கார்டாக இருக்காங்க தெரியுது. அந்த ட்ரெஸ் கோர்ட்டில் வேலை பார்க்காங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க தெரியுது. அவங்கள பார்த்தா கிறிஸ்தவங்கன்னு தெரியுதா? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவங்கன்னு தெரியுதா? இல்லை உலகத்தர மாதிரி தான் இருக்கீங்களா? நட உட பாவனை, உடுத்தல், அலங்கரித்தல், இல்லை செப்பரேட்டடாக இருக்கீங்களா? இங்கே ஒரு சிலரை பற்றி எழுதியிருக்குது, பிரியமானவர்களே, இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள். நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர். இந்த ஒரு வாழ்க்கை வேணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். மூன்றாவது ஒரு லேபிள் பார்க்குறேன், verse 10, 10ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லேயை வாழ்த்துங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் உத்தமர். இந்த உத்தமர் என்ற சொல்லினுடைய பொருள் அப்ரூவ்ட், அக்செப்டபுள் அப்படின்னு அர்த்தம். தேவன் என்னை அப்ரூவ் பண்ணுறாரா, அக்செப்ட் பண்ணியிருக்காரா? நீ என் பிள்ளை தான், நீ பேயுடைய பிள்ளை இல்லை. பொய்யர் அனைவரும் அவங்க பிதாவாகிய பிசாசின் கிரியை ஆவலாய் நடப்பிக்கிறார். பொய் சொல்கிறவங்க யார்? பிசாசுடைய பிள்ளை. நீ யாருடைய பிள்ளை? ஆண்டவர் அப்ரூவ் பண்ணுறாரா? என் பிள்ளை தான்னு. இங்கே ஒரு சில அவங்க உத்தமர்கள், தேர் அப்ரூவ்ட். என்ன ஆண்டவர் அப்ரூவ் பண்ணுறாரா? நீ உண்மையாக பாஸ்டர் தான், மந்தைக்கு நல்ல மேய்ப்பன், என்ன அப்ரூவ் பண்ணுறாரா? இல்லை மந்தையை தவறான வழியில் நடத்துகிறேன்னா? தேவ பிரியராக இல்லாமல் பணப்பிரியனாக இருக்கிறேன்னா, சுகபோக பிரியனாக இருக்கேன்னா? நான் யார்? என்னை யாருன்னு ஆண்டவர் அப்ரூவ்? நான் எனக்காக ஜபிக்கிறேங்க. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் அப்ரூவ் பண்ணுறாரு. பவுலோஸ், நான் அப்ரூவ் பண்ணுறேன், ஆண்டவர் சொல்கிறார், நான் அக்செப்ட் பண்ணுறேன். சிஸ்டர்ஸ் உங்கள் பேரை வச்சு பாருங்கள், சும்மா பேர்களை சொல்கிறேன். அப்போ நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், we are approved people. ஸ்டாம்ப் குத்தியாச்சு, அப்ரூவ்டு. பிரியமானவர்களே, பலிபீடத்தில் ஏறும் ஆடுகள் அப்படின்னு இருக்குது. அது என்ன பலிபீடத்தில் ஏறும் ஆடுகள்னால், ஆட்டை கொண்டு வர்றாங்க, அங்கே அந்த ஆசாரியன் அந்த ஆட்டை செக் பண்ணுறான். கண்ணு சரியாக இருக்கா, கால் சரியாக இருக்கா, முன்னங்கால் பின்னங்கால் சரியாக இருக்கா, ஏதாவது நசல் கொண்டிருக்கா, வியாதி பிடிச்சிருக்கா, செக் பண்ணுறான். செக் பண்ணிவிட்டு ஒரு சீல் போடுவாங்க, முத்திரிப்பாங்க. அந்த சீல் போட்ட ஆடு தான் பலிபீடத்துக்கு போக முடியும். இப்போ உங்களை செக் பண்ணி ஆண்டவர் சீல் போடுறார். ஒரு ஏஞ்சல் அந்த நெற்றியில் முத்திரையிடுன்னு சொல்கிறார். நம்மளை முத்திரையிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகள்னு அப்ரூவ் ஆகுமா? ஸ்டாம்ப் போடுவாங்களா? நீ கர்த்தருடைய பிள்ளை தான், நீ புருஷனை கீழ்ப்படியவே மாட்டேன், சண்டை போடுவேன், நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு ஸ்டாம்ப் போடுவாரா? யோசித்து பாருங்கள். ரைட்டு, நீ ஊழியக்காரன் தான், அநியாயம் பண்ணுற, பொய் பேசுகிற,
இல்லை நீ என் ஊழியக்காரன் தான், நீ போய் பேசினாலும் பரவாயில்ல, அக்கிரமம் பண்ணாலும் பரவாயில்ல, நீ என் ஊழியக்காரன் ஸ்டாம்ப் போடுவாராம்மா. உட்காந்து டிவியில் இல்லைன்னா மொபைலில் ஒரு அசுத்தமான படம் பார்த்துக்கிட்டு இருக்க உடனே என் பிள்ளைன்னு ஒரு முத்திரை போடுவாரா? இங்கே சிலரை பற்றி சொல்லியிருக்குது அப்ரூவ்ட் பீப்புள். அந்த பெயர்களை விட்டுருவோம், உங்கள் பேரை வைங்க. தேவன் என்னை அப்ரூவ் பண்ணுறாரா? அவருடைய பிள்ளைன்னு அங்கீகரிக்காரா? டிவியில் உட்காந்து ஒரு பான் மூவி, ஒரு ஆபாச படம் பார்க்குற ஒரு பிள்ளைய ஆண்டவர் என் பிள்ளைன்னு சொல்லுவாரா? பிரியமானவர்களே, தசமபாகம் காணிக்க வரணுங்கிறதுக்காக சத்தியத்தை மறைக்கிற ஒரு ஊழியக்காரனை என் ஊழியக்காரன் ஆண்டவர் சொல்வார், அயோக்கிய ராஸ்கல்பர். நீ அந்த எச்சி காசு, அந்த 1000 ரூபா பைபிளில் இருக்கு, அப்ப துண்டுகளுக்காகவும் சிறங்கை வார்கோதுமைக்காகவும். அப்ப துண்டு, சிறங்கை வார்கோதுமை என்றால் கோதுமை, அதில் கொஞ்சம் மட்டமானது வார்கோதுமை, அதுலேயும் மட்டமானது சிறங்கை வார்கோதுமை. இந்த சிறங்கை வார்கோதுமை பன்னிக்கு போடுறது. இந்த பன்னிக்கு போடுற கோதுமைக்காக கள்ளத்தீர்க்கதரிசனம் சொல்கிறவனை பற்றி எசேக்கியேல் எழுதுகிறார். அதுதான் நான் சொல்கிறேன். ஆண்டவர் ஸ்டாம்ப் போடுவாரா, நீ ஏன் ஊழியக்காரன், ஏன் தீர்க்கதரிசின்னு கேட்பார்ல ஆண்டவர்? உத்தமர், அக்செப்டபிள், அப்ரூவ்ட் அப்படின்னு வரணுமா? சரி, 4வதுக்கு போவோம். வாசிங்க 9வது வசனம். கிறிஸ்துவுக்குள் நம்மோடே உடன் வேலையாளாகிய இந்த பேரெல்லாம் விட்டுருவோம். 21ஆம் வசனம் வாசிங்க. என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும், அது கோவொர்க்கர், ஹெல்ப்பர். நம்ம எப்பாப்ராதீத்தை பற்றி வாசித்தோம், அங்கே இதே சொல் பயன்படுத்தியிருக்கோம். ஆங்கிலத்தில் கம்பேனியன் இன் லேபர். என்னோடு கூட உடன் வேலையாள். நான் ரட்சித்திருக்கேன், உனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறேன், நீ ஊழியர்களோடு கூட சேர்ந்து பாடுபடுகிறவனா? பரலோகத்தில் புக்கில் எழுதுகிறார். ராபர்ட் சைமன் அவருடைய ஊழியர், அவருக்கு தெரிந்த ஊழியக்காரங்க, அவங்க பாஸ்டர்ஸ், அவங்க பாஸ்டரோடு கூட சேர்ந்து வேலை செய்தார். ரெக்கார்ட் இருக்குல்ல, எனக்கு தந்த போதர்களோடு கூட இருந்து அவங்களோடு கூட சேர்ந்து வேலை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். சில வேளை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உலகப்பிரகாரமான வேலையை பார்த்து கொண்டு. அநேக சம்பவங்கள் உண்டு. அதில் ஒரு சம்பவம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ ஆசிரியராக பணி செய்துகிட்ருக்கிறேன். ஐயா ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க, திருமணம் நடத்த. என்ன உதவிக்கு வரும்படி கூப்பிட்டாங்க. 5 மணிக்குள்ள வந்துட முடியுமா தம்பி? நாங்கள் வந்துடுறோம் ஐயான்னு. 4:15 ஸ்கூல் முடிஞ்சது. அண்ணாநக்கு பெஸ்ட்டு. 4:15 ஸ்கூல் முடிஞ்சோன்னே வீட்டில் அவசர அவசரமாக ஓடி போய் உடை மாற்றிக்கொண்டு, அதில் இதை பாஸ்டமாக காஃபி கொடுத்துருப்பாங்க, அந்த காஃபியை வேகமாக குடிச்சிட்டு பைக்கில் வாரேன். கெல்லிஸ் பக்கம் வரும்போது பார்க்குறேன், ஒரு 7-8 நிமிஷம் இருக்குது. அந்த சபா அந்த சந்தில் இருந்துச்சு. ஹோட்டல் ரோமஸ் அது பக்கத்தில், விவேக் எதிர. அந்த சந்தில் திரும்ப போகிறேன், பாஸ்டர் காரு வெளியே போகுது. வெளியே போகிறது மாத்திரமில்லை, அப்படி டாட்டா கட்டு போடுறாரு. என் வாட்ச் எடுத்து பார்க்குறேன், நான் 5 நிமிஷம் இருக்குது, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, ஐயா போயிட்டார். அதுக்குள்ளே இன்னொரு ஊழியக்காரர் ஓடி வந்தார். என்று ஒரு 20 ரூபா கொடுத்து, ஐயா அவங்கள ஆட்டோவில் வர சொன்னாங்க, ப்ரோக்ராம் வந்து கேகே நகர், 20 ரூபா ஆட்டோக்கு. எனக்குன்னா பயங்கர கோபம். இல்லை நான் பைக்கில் போகிறேன் ஐயா, இப்படி அனுப்புவாங்க, நான் வரலையே அவங்க பிரச்சனைக்கு அப்படின்னு அவர் என் சட்டை பாக்கெட்டில் அந்த 20 ரூபாயை வச்சுட்டு போயிட்டார்.
எனக்கு ஐயா பைக் ஆட்டோவில் வான்னு சொன்ன பிறகு பைக்கில் போய் ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி வர பிரச்சனை பயம். போயிட்டேன் ஆட்டோவில் போனால் நல்லா கோபமாக இருக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள், மொழிபெயர்ப்பு வேலையில் அவருக்கு உதவியாக சில காரியங்களை செய்ய வச்சான். திருமணத்தில் கையெழுத்து வாங்கிறது, மற்ற காரியங்கள். திரும்பி அவரோட காரில் வரேன், இந்த பக்கமே திருப்பி உட்காந்துக்கிட்டு. நான் ஏன் வர பார்க்கேன், கோபம். நான் 5 மணிக்குள்ளே வந்திருக்கேன், வேலையை முடிச்சுட்டு 4:15 ஸ்கூல் முடிஞ்சிருக்கு. இறங்கிட்டு போய்ட்டுறேன் ஐயா, போய்ட்டுறேன் பாஸ்டர். சரி வந்துட்டேன். கேட்டுக்கிட்ட வரேன், அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஐயா கூப்பிட்டாங்க. என்ன பாஸ்டர், உங்கள் எத்தனை மணிக்குள்ளே வர சொன்னேன்? 5க்குள்ளே வர சொன்னீங்க பாஸ்டர். நான் 5க்குள்ளே வந்துட்டேன். 5க்குள்ளே வர்றதுன்னா ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது வருவீங்க, ஒரு காஃபி குடிக்கணும், இல்லை பாத்ரூம் போவீங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ண முடியுமா? 5 மணிக்கு பரப்புறேன், உங்களுக்காக 5 நிமிஷம் முந்தி பரப்பிட்டேன்னார். எப்படி புரிஞ்சுக்கிறது இது? ஆனால் நான் ஒரு பாடம் படித்தேன். என்ன 5க்குள் என்று சொல்லுவது ஒரு 5 நிமிஷம் முன்னால் போய் நிற்கிறதில்ல, ஒரு 10 நிமிஷமாவது முன்னால் போய் நிற்கணும். இன்னும் அவர்களோடு கூட சேர்ந்து அநேக ஊழியங்களை செய்தேன். கர்த்தர் அழைக்கும்போது வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர்களுக்கே நான் உடன் ஊழியனாக வந்தேன். அப்போ ஊழியர்களோடு கூட நெருக்கங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், உடன் வேலையாளாக இருக்கும். அவங்க பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் பவுல் பதிவு செய்கிறாரு? பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு தான் எழுதியிருக்கணும். ஆமாம். எதற்காக அவர் பரிசுத்தாவினால் எழுதி பதிவு செய்திருக்கிறார்? எனக்கு அது பாடமாக அமையும்படிக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலேயே, ரட்சிக்கப்பட்ட ஒரு சில மாதங்கள் ஆகிருக்கும். செப்டம்பரில் ரட்சிக்கப்பட்டேன், ஜனவரியில் ஜெரும் தியாகராஜ் அவர்களோடு கூட மூக்குப்பேரி அசனத்துக்கு ஊழியத்துக்கு போகிறேன். உடன் வேலையாளாக போகிறேன். எனக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன். அவருக்கு பேக் தூக்கலாம், அவருக்கு கால் பிடிச்சி விடலாம், ஏதாவது செய்யலாம். போகிறேன். அங்கே என்னை சாட்சி சொல்ல சொன்னார். அந்த அசனத்தில் தான் பெரிய கன்வென்ஷன், அதில் தான் நான் 3 நாள் பிரசங்கம் பண்ணேன். இன்றைய வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் போனது உடன் வேலையாளாக. அப்போ ஊழியம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் உடன் வேலையாளாக இருக்கிறோமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், உத்தமர்கள், உடன் வேலையாட்கள் என்று சொல்லி பாரு, கம்பேனியன் இன் தேர் மினிஸ்ட்ரி. அப்புறம் 5ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியில் பார்க்குறோம், வாசிங்க. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவில் கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனேத்தை வாழ்த்துங்கள். பிரியமானவர்களை வாசிங்க. 8ஆம் வசனம், கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். அப்போது 5வது நம்மளுக்கு சொல்கிற குறிப்பு பிரியமானவர்களாக. அங்கே பவுலுக்கு, ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரியமானவர்களாக. ஏன்னா தேவன் இயேசுவை பற்றி சொல்லும்போது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கு. இந்த பிரதர், இந்த தம்பி நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், வெல் பிலவட் பதிவு செய்திருக்கார். இங்கே எத்தனை பேரை பற்றி ஊழியர்களுக்கு பிரியமானவர்கள், ஊழியர்களுக்கு பிரியமானவர்கள் என்று மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமானவர்கள். எங்கள் தானியலை பற்றி ஆண்டவர் சொல்வார், எனக்கு பிரியமான தானியலை. நம்ம தானியலை கூடும்போதெல்லாம் நான் அப்படி தான் கூடும், என் பிரியமான தானியலே, பிரியமான தானியல், பிரியமான இந்த சகோதரர், வெல் பிலவட். எனக்கு பைபிளில் பொதுவாக பிடித்த ஒரு வார்த்தை பிரியம். பிரியமானவர்களே, அடிக்கடி அதை நான் சொல்லவும் செய்வேன், பிரியமானவர்களே. அப்போ அந்த விசுவாசிகள் பிரியமானவர்கள். பரலோகத்தில் உங்களை பற்றி என்ன பதிவு செய்யணும்? தெரிந்து கொள்ளப்பட்டவன், பரிசுத்தவான்கள் என்று மாத்திரமல்ல, தேவ பிரியர், தேவனுக்கு பிரியமானவர்கள், ஊழியக்காரர்களுக்கு பிரியமானவர்கள்.
என் நேசகுமார் பிரியமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லணும். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். சரி, 6வது அதே 5ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். பிரியமானவர்களே, ஆக்கில்லா பிரிசில்லா ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க ஊழியர்களுக்கு உடன் ஊழியர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவங்களே திருப்பணியாளர்களாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு சபை கூடி வருது. அவங்க ஆத்ம ஆதாயம் பண்ணுறாங்க. நான் என்னையே பற்றி யோசித்து கொண்டிருந்தனால என்னையும் உதாரணமாக வைத்து சொல்லுகிறேன். நான் முழு நேர ஊழியத்துக்கு வரும் முன்பாக ஒரு சிலரை அக்கினி நின்று விடுவித்து இந்த ரட்சிப்புகளை கொண்டு வர கர்த்தர் என்னை பயன்படுத்தியிருக்கார். தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உங்களை போல் வேலை செய்து கொண்டிருக்கும்போது, ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது, ஒரு சிலரை ஞானஸ்நானத்துக்கு கூட்டி போயிருக்கேன். எங்கள் ஸ்கூலில் இருந்த டாக்டர் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் நாங்கள் ஞானஸ்நானம் கூப்பிட்டு வந்திருக்கோம். எங்கள் பிரின்ஸ்பாலுடைய மனைவி, எங்கள் வைஸ் பிரின்ஸ்பால் ஞானஸ்நானத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னோடு பணி செய்தவர்கள் ஞானஸ்நானம் கூப்பிட்டு வந்திருக்கேன். உங்களையும் செய்கிறீங்களா? பரலோகத்தில் ரெக்கார்டு இருக்கா? எவ்வளோ பேர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார். உங்களை போல விசுவாசியாக இருக்கும்போது, வேலை செய்யும்போது சில ஆயிரங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். அநேக வீட்டு கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் என்று சொல்லி மேக்சிமம் ஒரு மாதத்தில் 26 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். குறைந்தபட்சம் 20க்கு குறைந்து நான் பேசினதில்லை. இப்போ இல்லை, வேலை பார்க்கும்போது ஏதோ ஒரு திருப்பணி செய்கிறோம். சில வீட்டில் 4 பிள்ளைங்களை கூட்டி வச்சு சண்டே ஸ்கூல் எடுக்கிறாங்க. அங்கே ஒரு 4 பேரை கூட்டி வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. பிரியமான அங்கே ஒரு சபை கூடி வருது. ஒரு சர்ச் நடத்துகிறாங்க என்ற பொருளில் அல்ல, ஒரு சில ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளே நடத்துகிறாங்க. ஏதோ ஒரு வகையில் திருப்பணி செய்கிறாங்க. நீ ஆத்ம ஆதாயம் செய்கிற உன் ஃப்ரெண்ட்ஸை கர்த்தருக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற ரெக்கார்ட் ஆயிருக்கா? ஞானஸ்நானத்துக்கு லீட் பண்ணுற ரெக்கார்ட் ஆயிருக்கா? அபிஷேகத்துக்குள்ளே நடத்துறியா? உன் பிள்ளைகளை நடத்துறியா? என்ன செய்கிற? பிரியமானவர்களே, வாழ்க்கையை குறித்து நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இன்னொரு முறை கூட நான் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, வெறுங்கையா வந்தேன், வெறுங்கையா போகிறேன். ஐ கேம் எம்டி ஹேண்டட், ஐ கோ எம்டி ஹேண்டட். அது மிக தவறான ஒன்று. நம்ம யாரும் எம்டி ஹேண்டடாக வரல. நிறைய வரங்கள், நிறைய தாளந்துகள். நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க முடியும், நல்லா பாட்டு பாட முடியும், நல்லா டீச் பண்ண முடியும், நல்லா கதை சொல்ல முடியும். எவ்வளவோ தாளந்துகளை கொடுத்து கர்த்தர் உங்களை அனுப்பியிருக்கிறார். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கியிருக்கிறார். யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட். விசித்திர வினோதமாய் கர்த்தர் உங்களை உண்டாக்கியிருக்கிறார். விசித்திர வினோதமாய் கர்த்தர் உங்களை உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் யாரும் வெறுங்கையாக போகிறதில்லை. நீங்கள் செய்த கிரியைகள் உங்களை தொடரும். நீங்கள் செய்த கிரியைகள் உங்களை தொடரும். என்ன கிரியைகள்? கர்த்தர் கொடுத்த இந்த தாளந்துகள், வரங்களை வைத்து நீ என்ன செய்த? நீ என்ன செய்த? கண்டிப்பாக இதற்கு நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். அதான் வாழ்க்கை. தமிழில் அந்த வாழ் என்ற சொல் ரொம்ப மகிமையான சொல். வாழ்க, வாழ்த்துக்கள், வாழ்க்கை, வாழ், வளமுடன் வாழ்க. வாழ்கிறது என்பது உயிரோடு இருப்பதல்ல. உனக்கு இருக்கிற தாளந்துகள், வரங்கள், கிருபைகளை வைத்து நீ என்ன செய்கிற? வெறும் பணம் சம்பாதிக்கிறியா? 2 காரியங்கள் தான் நம்ம செய்ய முடியும். ஒன்று, we can build the kingdom of light or the kingdom of darkness. We can build either the kingdom of God or the kingdom of devil.
இல்லை நான் காட்ஸுடைய கிங்டமையும் பில்டு பண்ணலை, டெவிலுடைய கிங்டமையும் பில்டு பண்ணலை அப்படின்னு there is no demilitarized zone. என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அந்த வரங்கள் தாளந்துகளை வைத்து நீ ஆத்துமாக்களை தேவனோடு கூட சேர்க்காவிட்டால் நீ ஆத்துமாக்களை சிதறடிக்கிறாய். there is no demilitarized zone. உள்ளும் இல்லை வெளியும் இல்லை, நான் மதில் மேலே இருக்கிறேன் கிடையாது. either in or out, either in or out. என்ன செய்கிறோம்? உனக்கு இருக்கிற வரங்கள் தாளந்துகளை வைத்து. ஒரு பாட்டு பாடுற தாளந்து இருக்குது. இந்த தாளந்தை வைத்து நல்ல பக்தி பாடல்களை பாடி அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தலாம். இல்லை இந்த தாளந்துகளை வைத்து நான் ஒரு ஆபாச பாடலை பாடி, இல்லைன்னா ஒரு உலக பிரகாரமான ஒரு பாடலை பாடி பிசாசினுடைய ராஜ்யத்தை கட்டலாம். நான் என்ன செய்கிறேன்? நான் ரெண்டுமே செய்யலை, ஒன்றுமே பண்ணலை. அப்படின்னா அந்த தாளந்தை கொடுத்து நீ கணக்கு கொடுக்கணும். உனக்கு எதுக்கு அந்த தாளந்தை கொடுத்தார்? ஏன் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற தாளந்தை கொடுத்தார்? எதுக்கு எனக்கு அந்த தாளந்தை கொடுத்தேன்? சும்மா வைக்கிறதுக்கா? கணக்குடு. அந்த தாளந்துகளை பயன்படுத்தாதவர்களை எரிகிற அக்கினி சூளையிலை போடுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறேன். பயங்காட்டலங்க, சத்தியத்தை சொல்கிறேன். தீர்க்கதரிசன வரம் இருக்குது, பிசாசுகளை துரத்துக்கிற வரம் இருக்குது, நல்லா ஒரு போதிக்கிற வரம் இருக்குது. நான் என் தாளந்தை பயன்படுத்த மாட்டேன், என் தாளந்தை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னா முடிவு என்ன? சிந்தித்து பாருங்க. அவங்க ஒரு சிறு சபைக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில் திருப்பணி செய்யணும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், அங்கீகரிக்கப்பட்டவர்கள், உடன்பொழியம் செய்கிறவர்கள், திருப்பணி செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, 7வது வாசிங்க, 12ஆம் வசனம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறாரு, உங்களுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எவ்வளோ பலவீனங்கள் இருக்குது, அதற்கு மத்தியில் பிரயாசப்படுகிறோம். இந்த பிரயாசம் என்பதற்குரிய சொல் லேபர். ஆண்டவர் அதை ஞாபக புத்தகத்தில் எழுதுகிறார். ஞாபக புத்தகத்தில் எழுதுகிறார். அவன் என்ன செய்கிறான்? வீட்டில் படுத்து தூங்குறானா? டயர்டாக இருக்குன்னு படுத்துக்கிட்டானா? என்ன செய்கிறான்? பிரயாசப்படுறான். இந்த லேபர் என்பது பிரசவ வேதனைப்படுவது. அதான் லேபர் பெயின் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கிறீங்க, பிரயாசப்படுறீங்களா அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு? வர்ஷிப்பில் பாடுறீங்க, அந்த பாடலை நேர்த்தியாய் பாடுவதற்கு, பக்தி விருத்திக்கு ஏதுவாக அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காய் பாடுவதற்கு பிரசவ வேதனைப்படுறீங்களா? வாலண்டியர்ஸாக வர்றோம், மீடியாவில் ஹெல்ப் பண்ணுறாங்க. வண்டலூர் கண்டிகையிலேருந்து வரணும், மீஞ்சூர்லேருந்து வரணும், தூரத்துலேருந்து வரணும், பிரயாசப்படணும். நீங்கள்லாம் பிந்தி வந்தால் திட்டு வாங்க மாட்டீங்க, அவங்க 5 நிமிஷம் பிந்தினா திட்டு வாங்குவாங்க. பிரயாசப்படுறோம். அவருடைய பிரயாசத்தை தேவன் அறிந்திருக்கிறார். இப்போ கர்த்தருடைய காரியம் ரெக்கார்ட் ஆகுது, பேர் போட்டிருக்கு. 8:00 வரணும், 8:00 வரணும், 8:00 வரணும், ஓடி ஓடி வரணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இந்த கொற்ற மலையில் எசென்ஷியல் சர்வீஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. பிரயாசப்படுகிறார். பரலோகம் பார்க்குது. ராபர்ட் சேவன் பார்க்குறானோ இல்லையோ, விசுவாசிகள் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆங்கில புக்கில் எழுதுவார் அவர். வண்டலூர்லேருந்து எவ்வளோ பிரயாசப்பட்டு வருகிறான் பாருங்கள். அந்த பிள்ளை கால் வலிக்க நின்றுக்கிட்டே இருக்கார், பிரயாசப்படுறார். கர்த்தர் பார்க்கார். நீங்கள் படுகிற பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, 8வது 6ஆம் வசனம் வாசிங்க. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை இன்னொன்று கூட பார்க்குறோம்.
ஊழியத்துக்காக கடவுளுக்காக பிரயாசப்படுறது மாத்திரமல்ல, ஊழியர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பிரயாசப்படுற ஒரு சுபாவம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, முதல் ரட்சிக்கப்பட்ட ஒரு சில மாதங்களுக்குள்ளாக நான் ஊழியத்துக்கல்ல, ஊழியக்காரரோடு உடன் வேலையால் போனதுக்கு ஒரே ஒரு காரியம், அவருக்கு கால் பிடிச்சி விடணும், அவருக்கு பை தூக்கணும். அப்படி தான் நான் போனேன். இவ்வளோ நேரம் நிற்கிறாங்கள, கையால் எவ்வளோ வலிக்கும். ஏன்னா அப்போவுமே நான் மேடை பேச்சாளர், எனக்கு கால் வலியை பற்றி தெரியும். அந்த டென்ஷனில் நின்று பேசும்போது பயங்கரமாக வலிக்கும். அவர் கால் பிடிச்சி விடலாம். 22 வயசு எனக்கு. எதுக்கு போனேன்? ஊழியக்காரர்களுக்கு பிரயாசப்பட, ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்ய. ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும், நான் காட்டி கொடுக்குறேன். 1 கொரிந்தியர் 16:15 வாசிங்க. 1 கொரிந்தியன் 16:15. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்திருக்கிறார். அப்போ எனக்கு ஒரு 27-28 வயசு இருக்கும். கன்னியாகுமரியில் மார்த்தாண்டத்தில் ஒரு பெரிய ஊழியக்கார், ஒரு ஹெட்மாஸ்டர், ஸ்கூல் டீச்சர். அப்போ அவர் வீட்டில் தங்கியிருக்கிறேன். ராத்திரி படுத்துட்டு காலையில் பார்க்குறேன், அவருடைய அம்மா ரொம்ப வயசானவங்க, நான் 27 வயசு பையன். அவருடைய அம்மா நான் போட்டு வந்திருந்த என்னுடைய ட்ரெஸ்ஸு, என்னுடைய உள்ளாடை எல்லாத்தையும் துவைச்சி போட்டாங்க. நான் ஸ்கூலில் டீச்சர், முழு நேர ஊழியக்காரன், பாஸ்டரில். நான் பதறி போனேன். ஏம்மா இந்த என் ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் துவைச்சி போட்டீங்க? நல்லா வயசானவங்க. ஏம்மா நீங்கள் துவைச்சி போட்டீங்க? அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ ஊழியத்துக்கு வந்திருக்க தம்பி, ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியம் செய்கிறது புண்ணியம். கன்னியாகுமரி மாவட்டம், அந்த கலாச்சாரம். ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்கிறது புண்ணியம் தம்பி. நல்லா படித்த குடும்பம். அவங்கள அப்போ கிட்டத்தட்ட எப்படியும் 60 வயதுக்கு மேலே இருக்கும், 60-70 வயசு இருக்கும். அந்த அம்மா என்னுடைய உள்ளாடை எல்லாத்தையும் எடுத்து துவைச்சி போட்டேன். இங்கே ஒரு வீட்டாரை பற்றி பவுல் சொல்கிறாரு, ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்யும்படி, அதை ஒரு ஊழியமாக எடுத்து தங்களை அர்ப்பணித்த குடும்பம். அது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆங்கிலத்தில் அதை வாசிக்கிறேன். அடிக்டட் தெம்செல்ஸ், அது அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்யணுங்கிறது அங்கே ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் தமிழில் ஒப்பு கொடுத்தேன்னு பார்க்குறோம். டெடிக்கேட்டட், ஆர்டெயின்ட். ஆனால் அதுக்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் அடிக்டட். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல சுபாவம். எபிரேயர் 6:10 வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அதை அவங்க நோட் பண்ணியிருக்கார். ஊழியக்காரங்களுக்கு இவங்க எப்படி ஊழியம் செய்தாங்க? நீங்கள் யாரும் எங்களுக்கு ஊழியம் செய்யணுங்கிறக்காக நான் சொல்லலை. ஆனால் அந்த மைண்ட் செட், இவங்க தேவனுடைய ஊழியர்கள், அந்த ஊழியர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். பாஸ்டர் ஆண்டி வர்றாங்க, சரி அவங்க பேக் எடுத்துக்கோ. சில பிள்ளைங்க ஓடி வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வச்சுருக்க பேர் ஏஞ்சல்ஸ்னு வச்சுருக்கோம். பாஸ்டர் ஆண்டியோடைய ஏஞ்சல்ஸ் அப்படின்னு. அந்த ஏஞ்சல்ஸ் கூட சண்டை போட்டுக்கிறாங்க. யார் இந்த பேக்கை தூக்குறாங்கன்னா அந்த ஏஞ்சல்ஸ்குள்ளேயே சண்டை வருது. எங்கள் பேக்கை நீங்கள் தூக்குங்க என்பதற்காக நான் சொல்லலை. அதை தேவன் மறக்க மாட்டார். அதை தேவன் மறக்க மாட்டார். மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் பிலமென் 1:7. பிலமென் 1:7. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அவங்க செய்கிற அந்த காரியங்கள் பரிசுத்தவான்களுடைய உள்ளங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுது. ஒரு பிள்ளைங்க எவ்வளோ அன்பாக இருக்கேன், ஊழியம் செய்கிறோம். அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை, நம்ம அழுது ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைங்க நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க. அது அப்படியே பரிசுத்தவான்களுடைய உள்ளத்தை இளைப்பாற பண்ணுது. உண்மை எங்களுக்கு நடக்குங்க.
பிரியமானவர்களே, அப்போ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறது. இன்னொன்று குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். 23ஆம் வசனம் வாசியுங்கள். இந்த 9வது குறிப்பு. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். காயு, இவனுக்குள்ள ஒரு நல்ல குணம் என்னன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. இது எழுத்தின்படி அந்த சொல்லினுடைய பொருள் அந்நியரை கூட வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்கள தங்க வைக்கிறது. அந்நியரையும் வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு தங்க வைக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாக வருகிற ஊழியர்களை வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு உபசரிப்பை காண்பிப்பது. வீட்டுக்கு வந்தோன்னா முகம் தெரியுது, மோப்ப குலையும் அணிச்ச முகம் தெரிந்து நோக்க குலையும் விருந்து. ஐயோ, காஃபி நேரத்துக்கு இந்த மனுஷன் வந்துட்டானே, பாஸ்டர் வந்துட்டாரு. நீங்கள் யாரும் அப்படி கிடையாது. பாஸ்டர் வீட்டுக்கு வரலையான்னு தான் அவங்கள ஒரு சிலருக்கு ஆதங்க, வந்துட்டாருன்னு யாரும் நினைக்க மாட்டேங்க. அங்கே இருந்த ஒரு சில நல்ல குணம், இது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவங்கள உபசரிக்கிறார்கள், வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு. எங்கள் பாஸ்டர் சுந்தரையா, பாஸ்டர் சாம் சுந்தரையா, அவங்களை எங்கள் வீட்டில் கூட சாப்பாடு போட்டு எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அநேக ஊழியர்கள் உபசரிக்க நாடுங்கள். சரி, 10வது வாசிங்க. 1-2 வசனம், முதல்ல ஆரம்ப வசனத்துக்கு போகிறோம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தவள். பிரியமான படிப்படியாக பார்க்குறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், உத்தமர்கள், உடன் வேலையாட்கள், கர்த்தருக்குள்ள ஊழியத்தில் பிரயாசப்படுறவங்க, ஊழியர்களுக்கு ஊழியம் செய்கிறவங்க. இங்கே பார்க்குறோம் அவங்க ஊழியர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. தே சக்கர், தாங்கினாங்க. பெபையாள் அவளும் ஊழியம் செய்கிறாள், அக்கிலா பிரிஸ்கில்லா அவங்களும் ஊழியம் செய்கிறாங்க, அவங்களும் திருப்பணியாளராக இருக்கிறாங்க. அதோடு கூட சேர்ந்து ஊழியர்களை தாங்குறாங்க. பவுல் எழுதுவார், அவர் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கும்போது தாங்குறாங்க. தே சக்கர், தே சப்போர்ட்டட், ஆதரவாக இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, விவரமாக சொல்ல விரும்பலை. என் வாழ்க்கையில் ஒரு மிக மிக ஒரு துக்ககரமான நேரம், மிக மிக துக்ககரமான ஒரு நேரம். நான், மனைவி, பிள்ளைகள் சில சூழ்நிலைகளினால் ஒரு குடும்ப விழாவில் கலந்து கொள்ள முடியலை. உறவுகள், நம்ம சபையிலேருந்து ஏறத்தாழ எல்லாரும் அந்த விழாவுக்கு போகிறாங்க. அந்த விழாவுக்கு போக வேண்டிய ஒரு ஊழியர், மூத்த விசுவாசி, நான் பேர் சொன்னாலும் பரவாயில்ல, பிரதர் டெல், பேர் தான் பதிவு செய்யப்படுது. பிரதர் டெல் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எல்லாம் மறக்க முடியாத சம்பவம். பிரதர் டெல்கிட்ட கேட்டேன், நீங்கள் போலியா இந்த விழாவுக்கு? அப்போ பிரதர் டெல் சொன்ன ஒரே ஒரு பதில், நீங்கள் ரொம்ப துக்கத்தோடு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ வாண்ட் டு பி வித் யூ, ஐ வாண்ட் டு பி வித் யூ அப்படின்னு சொல்லி என் கூட உட்காந்து அநேக காரியங்களை பேசி கொண்டதாக கிட்டத்தட்ட என்னுடைய துக்கத்தை மறக்க வைத்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம், டு சக்கர், டு சப்போர்ட் மென்டலி, ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி, துக்கத்தில் ஆதரவாக இருந்தாங்க. ஆதாரம் நீதான், ஆதரவாக இருந்தாங்க. 11வது வாசிங்க, 7ஆம் வசனம். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள் ஆனவர்களும் என் இனத்தாரும் என்னோட கூட காவலில் கட்டுண்டவர்களுமா இருக்கிற அன்ட்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். சில பேர் சொல்கிறாரு,
அவங்க என்னோடு கூட காவலில் கட்டுண்டிருந்தவர். என்னோடு கூட காவலில் கட்டுண்டிருந்தவர். பாடுகளில் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம பார்த்தோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், அங்கீகரிக்கப்பட்டவர்கள், உத்தமர்கள், உடன் வேலையாட்கள், அப்புறம் கர்த்தருடைய காரியத்தில் பிரயாசப்படுறவங்க, திருப்பணி செய்கிறவங்க, ஊழியர்களுக்கு உதவி செய்கிறவங்க. இங்கே பார்க்குறோம் ஊழியர்களோடு கூட பாடு அனுபவிக்கிறவங்க. அவங்க பேர் பதிவாயிருக்கு. பவுல் இடத்துல இந்த சில பேர்களை சொல்கிற பிலிப்பு சபையை பற்றி சொல்கிற ரொம்ப அருமை. எனக்கு பிடித்த ஒரு வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. இப்போ இதை விவரமாக சொல்ல நேரம் இல்லை. பவுலை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்கு. அந்த நாட்களில் ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். புக்கில் படித்தேன். ஒரு நேரத்துக்கு 2 காவலாளர்களாக 3 ஷிஃப்ட்டு 6 காவலாளர்கள் போடப்படும். 8 மணி நேரத்துக்கு 2 பேர், ஒரு நாளைக்கு 6 பேர். அந்த 6 பேருக்கு இவங்க தான் சம்பளம் கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, அந்த வீடு, அது அரசாங்கத்தின் மூலமாக அந்த வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுக்கணும். 3வது, பொது காவலில் வைக்காமல் வீட்டு காவலில் வைக்கணுன்னா அதுக்கு ஒரு பெரிய தொகை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். இவங்களாம் பொது காவலில் வைக்காமல் வீட்டு காவலில் வைக்கணும்னு அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை அவ்வளவு சீரும் சிறப்புமாக வீட்டு காவலில் வச்சுருக்கிறாங்க. வீட்டு காவலில் அவர் வைத்ததுனால அவர் இத்தனை நிருபங்களை எழுதுகிறார். அதுக்கு பெரிய தொகை அவர் அன்றைக்கு ரோம அரசாங்கத்துக்கு அவர் கொடுத்துருக்கணும். அவர் ஊழியக்காரர். இப்போ யார் அவரை தாங்குறாங்க? சபைகள் அவரை தாங்குது. இன்றைக்கெல்லாம் ஒரு வேலை இருந்தால் சொல்ல, இவருக்கு இந்த காவல் கேட்குதா, இவர் எல்லாரோட சேர்ந்து ஜெயிலில் இருக்க வேண்டியதானே, பொது காவலில் இருக்க வேண்டிய, கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துட்டார்ல, இவருக்கு சொகுசான வீட்டு காவல் தேவையா? எவ்வளோ செலவாகுது சபைக்கு, சபைக்கு பாரமெல்லாம் இருக்கார் அப்படின்னு அவங்க நினைக்கல. மனம் வந்து அந்த பணத்தை கொடுக்குறாங்க. அவர் நல்லா வச்சு பார்த்துருவோம், அவரை நல்லா வச்சு பார்த்துருவோம். ரெக்கார்ட் ஆகுது. எதுக்காக, எப்படி ரெக்கார்ட் ஆகுது? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. எதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஏவி இருக்கிறாரு? நமக்கு, நம்முடைய பிரயோஜனத்துக்காக. இது பரலோகம் ஞாபக புத்தகத்தில் குறிக்குது. பவுல் சொல்கிறாரு, 11ஆம் வசனம் வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இன்னைக்கு ஜெயிலில் இருக்கார், ஹவுஸ் அரெஸ்டில். எல்லோரும் வந்து பார்க்க வர்றாங்க. அங்கேயே ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. அந்த யூத தலைவர்கள்லாம் வர்றாங்க. அவங்கள வச்சு ஜெயிலே பேசுகிறார். இத்தனை நிருபங்களை எழுதுகிறார். ஏன்னா எப்போவுமே அவர் சொகுசு தேடினாரா? பிலிப்பு ஜெயிலில் அடித்து துவைச்சி அவரை தொழுமரத்தில் போட்டாங்களே, கட்டி போட்டாங்களே, கல்லெறிஞ்சாங்களே, செத்துட்டான்னு தெருல தரன்னு இழுத்துட்டு போனாங்களே. அவர் சொல்ல, நான் சொகுசை தேடலை, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும். பிரியமானவர்களே, ரோட்டு கடையில் கையேந்தி பவனில் டீ குடிக்கவும் தெரியும், 7 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடவும் தெரியும். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நிலையிலும் மனரம்யமாக இருக்க தெரியும். அன்றைக்கி அடித்து துவைச்சி கல்லெறிஞ்சு இழுத்து கொண்டு ஜெயிலில் போட்டாலும் நான் படுத்து கிடப்பேன், அங்கேயும் ஸ்தோத்திர பாட்டு பாடுவேன். என்னை கொண்டு போய் வீட்டு சிறையில் அப்படி வசதியாக வச்சாலும் நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன். அதனால் என்ன சொல்கிறாரு? நான் என்னுடைய குறைச்சல்ல இதை சொல்லலை. 13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தின் என்னோட கூட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. அது நலமாயிருக்கிறது, பதிவாகுது, உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால இத்தனை நிருபங்கள் அவர் எழுதுகிறார்.
இத்தனை நிருபங்களை இந்த ஜெயிலில் இருந்து அவர் எழுதுகிறார். ஏன்? பிரியமானவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கூட ஒருத்தர் இருக்கிறான், அவர் சொல்ல சொல்ல எழுதுகிறார். அவர் பேர் பதிவாயிருக்கு, உடன் வேலையாள். சொல்ல சொல்ல எழுதுகிறார். பாடுகளில் இணைகிறது, குறைச்சல்ல உதவியாக இருக்குது. கடைசியாக ஒன்று பார்க்குறோம், 12வது ரொம்ப பயங்கரமானது. 3-4 வசனங்கள் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்கள் எப்போ நடந்துச்சுன்னு தெரியலை. என் பிராணனுக்காக தங்களுடைய உயிரை ரிஸ்க் பண்ணினவர்கள், என் உயிரை காப்பாற்ற தங்கள் உயிரை பணயம் வைத்தவர்கள்னு எழுதுகிறார், பதிவாயிருக்கு. ஆனால் அந்த சூழ்நிலை எப்போ நடந்தது, எந்த சூழ்நிலையில் அவங்க அப்படி அவருக்காக தங்கள் உயிரை கொடுத்தார்கள் அப்படின்னு தெரியலை. ஆனால் அதுவும் பதிவாயிருக்கு. இதெல்லாம் எதுக்காக பதிவாயிருக்கு? நமக்காக, நம்முடைய பக்தி விருத்திக்காக. நான் திரும்ப திரும்ப கண்ணீரோடு யோசித்தது, ஜெபித்தது. இந்த காலையில் கூட நான் முட்டி போட்டு ஜெபிச்சிட்டு, ஆண்டவரே என்னை குறித்து பரலோகத்தில் என்ன எழுதியிருக்கிறீர்? ராபர்ட் உத்தமன் எழுதியிருப்பீரா? ராபர்ட் பரிசுத்தவான் எழுதியிருப்பீரா? என்னை பற்றி என்ன எழுதியிருப்பீர் ஐயா? ஊழியர்களுக்காக நான் உயிரை கொடுக்க வந்தது இல்லையே. என் பிராணனுக்காக ஒருத்தங்களுடைய கழுத்தை கொடுத்தாங்க. they risk their life. அந்த ஃப்ரேஸுடைய பொருள் they risk their life. பதிவாகுது பரலோகத்தில். பிரியமானவர்களே, நம்ம வாசிக்கிறோம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கலாத்தியர் 4:13 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். பிரியமானவர்களே, பெருமைக்காக சொல்லலை, நீங்கள் எனக்கு அதுவும் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்ல, விளக்கத்துக்காக சொல்கிறேன். எத்தனையோ முறை எவ்வளவோ சரீர பலவீனத்தோடு ஊழியம் செய்திருக்கிறோம். நம்மளெல்லாம் அந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் போகும்போது எத்தனையோ முறை இதுதான் லாஸ்ட் மெசேஜ். சரி சாரக்குன்னா நல்லா பேசிட்டு அப்படியே ஸ்டேஜிலே மயங்கி விழுற மாதிரிலாம் இருக்கு. இதே முதல் ஹார்ட் அட்டாக் வந்தது January 7th. நான் ட்ரீட்மெண்ட் போனது ஆன்ஜியோ போனது February 19. மோர் தென் அ மந்த் அதோடையே ஊழியம் செய்துட்டு மீட்டிங்ஸ். கடைசியில் ஒரு சபையில் அன்றைக்கி பேசுகிறேன், 19ஆம் தேதி. த லாஸ்ட் சாப்டர், தலைப்பு பிசாசு என்று சொல்லி, இதான் அவன் லாஸ்ட் சாப்டர். இதானே லாஸ்ட் சாப்டர். நல்லா பேசிட்டு செத்து போயிடுவோம். 2 மணி நேரம் பேசும். அன்றைக்கி தான் அட்மிட் பண்ணாங்க. அப்போ எவ்வளவோ சரீர பலவீனம். நான் பெருமைக்காக சொல்ல, விளக்கத்துக்காக சொல்ல திரும்ப. இது ரொம்ப வித்தியாசமான செய்தி. அப்படி பலவீனத்தோடு ஊழியம் செய்கிறோம். அந்த பலவீனத்தை நீங்கள் அற்பமாக நினைக்கல. வாசிங்க. தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால். ஆனால் அன்றைக்கு இருந்த அவங்களுடைய ஆனந்த பாக்கியம் தங்க கண்களை பிடுங்கி கூட பவுலுக்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. பவுலுக்கு உதவி செய்கிறதுக்கு தங்கள் ஜீவனை எங்கள் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை பணைய ரெக்கார்டாயிருக்கு. இந்த ஒரு அதிகாரத்தில் மாத்திரம் இத்தனை காரியங்களை பார்த்தோம். 12 காரியங்களை இங்கே நம்ம பார்த்துருக்கோம். யார் இவங்க என்னென்னலாம் பதிவு செய்திருக்காங்க? கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் உத்தமர், உடன் வேலையாட்கள், எங்களுக்கு பிரியமானவர்கள், ஆத்ம ஆதாயம் செய்கிற திருப்பணியாளர்கள், கர்த்தருக்குள் எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள், ஊழியர்களுக்காக பிரயாசப்படுகிறவர்கள், ஊழியர்களை தேவ பிள்ளைகளை உபசரிக்கிறவர்கள்,
ஊழியர்களுக்கு ஊழியங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள், ஊழியர்களுடைய பாடுகளில் இணைகிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், எல்லாவற்றுக்கு மேலாக அன்பின் நிமித்தமாக ஊழியர்களுக்காக தங்கள் உயிரையும் பணயம் வைக்கிறவர். ஊழியர்களுக்காக அவ்வளவு அன்பு ஊழியர்கள் மேலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இது மற்றும் அநேக வேத பகுதிகள். இப்போ ஒரு கேள்வி உள்ளத்தின் அடித்தளத்தில் கேளுங்க. என்னை குறித்து பரலோகத்தில் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு? அந்த ஆண்டோடைய ஞாபக புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய என்னென்ன காரியங்கள் ரெக்கார்ட் ஆகிருக்கு? இவன் பரிசுத்தவான் அப்படி ரெக்கார்ட் ஆகிருக்கா? இவன் உத்தமன் அப்படி ரெக்கார்ட் ஆகிருக்கா? இவன் ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தவன், இஸ் அடிக்டட் டு தட் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிருக்கா? என்னை குறித்து பரலோகத்தில் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு? என்ன ரெக்கார்ட் ஆகணும்? பிரியமானவர்களே, பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவர், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர். ஆண்டவரே, நம்முடைய அடிமை ஆண்டவரே, உம்மால் ஒரு போதகனாக நியமிக்கப்பட்டவன், சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கும்படி உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவையா. பரலோகம் சொல்லட்டும். யோவானை பற்றி இயேசு சொல்லுவான், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தான். ராபர்ட் சைமனை பற்றி பரலோகம் என்ன சொல்லும்? அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கு? பிரியமான இந்த நாட்களில் திரும்ப 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 நான் பாடிக்கொண்டிருக்கிற ஒரு பாடல், ஆண்டவரே பரிசுத்தவான்கள் பவனியிலே நான் ஒரு அங்கத்தினனாக இருக்கணுமே. பவுல் போவார், பேதுரு, யோவான், யாக்கோபு போவாங்க, தீமோத்தேயு தீத்து போவாங்க, எப்பாப்ரா தீத்து போவார், ஆக்கில்லா பிரிசில்லா போவாங்க, பெபையால் போவாங்க, மரியாள் போவாங்க, பிலமோன் போவார், காயு போவார், சார்ல்ஸ் பென்னி, டிஎல் மோடி போவாங்க. பரிசுத்தவான்கள் பவனியிலே நாதா நானும் ஒரு அங்கத்தினனாக இருக்கணுமே. என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க? இவன் யார்? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன இரக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் பெயர் பரலோகத்தில் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கோம் என்பது இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய். சபையை ஆசீர்வதி, இன்றைக்குள்ள தொடர்ந்துள்ள ஊழியங்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, விசேஷமாக இன்றைக்குமே தேடி நம்முடைய மக்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதத்தை பரத்திலேருந்து கட்டளை எடுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதி. நம்முடைய ஊழியக்காரனாக நம்முடைய பிள்ளைகளை அடிமை ஆசீர்வதிக்க, ஆசீர்வாதத்தின் நிறைவோடு பரப்பட்டு போக உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.